வாங்க என்னோட ஸ்டைலாக நாட்டுக்கோழி சிக்கன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? கொத்தமல்லி, அரிசி, பட்டை, லவங்கம், சீரகம், சோம்பு, கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா ஃபஸ்ட்டு வறுத்து பவுடர் பண்ணிவிட்டு, வெங்காயம், பூண்டு, இஞ்சி, தேங்காய், மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய், சிக்கன், கல்லுப்பு போட்டு நல்லா வணக்கி விட்டு, சிக்கன் மசாலாவும் கறி மசாலாவும் போட்டு நல்லா பெரட்டி விடுங்க. அரைச்சி வச்சிருந்த மசால் தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நாங்கள் எங்கள் வீட்டில் ஈவினிங் ஆனால் களி தான். நான் களி கூட தான் சாப்பிட்டேன். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய். வாங்க என்னோட ஸ்டைலாக நாட்டுக்கோழி சிக்கன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? கொத்தமல்லி, அரிசி, பட்டை, லவங்கம், சீரகம், சோம்பு, கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா ஃபஸ்ட்டு வறுத்து பவுடர் பண்ணிவிட்டு, வெங்காயம், பூண்டு, இஞ்சி, தேங்காய், மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய், சிக்கன், கல்லுப்பு போட்டு நல்லா வணக்கி விட்டு, சிக்கன் மசாலாவும் கறி மசாலாவும் போட்டு நல்லா பெரட்டி விடுங்க. அரைச்சி வச்சிருந்த மசால் தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நாங்கள் எங்கள் வீட்டில் ஈவினிங் ஆனால் களி தான். நான் களி கூட தான் சாப்பிட்டேன். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.